இனி சந்தியா, அண்ணன்கிட்ட திருப்பி வாடா. சந்தியாமா, அண்ணன்கிட்ட திருப்பி வா. எனக்கு வருவேன்னு சொல்லிக்க. உன்னை விட்ட வேற யாருடா இருக்கா? சின்ன வயசுலயே நம்ம அப்பா அம்மாவை இழந்துட்டோம். எனக்கு நீ, உனக்கு நானும் தாண்டா வாழ்ந்துட்டு இருந்தோம். இப்போ என்னை மட்டும் தனியா விட்டுட்டு நீ போயிட்டேடா. நீ கவலைப்படாத சந்தியா. உன்னை இந்த நிலைமைக்கு ஆளாக்குன அந்த கிருஷ்ணாவையும் ஜெய்வாவையும் சும்மாவே விட மாட்டேன். இந்த கொலைக்கும் எங்களுக்கும் சம்மந்தமே இல்லைன்னு அவங்க என்னதான் சொன்னாலும் நான் நம்ப மாட்டேன். அவங்கள உன் சமாதியில வச்சு கொன்னு உனக்கு துணைக்கு அனுப்பி வைக்கிறேன்டா. இது உன் மேல சத்தியம். என்னால உன்னோட குறும்புத்தனம், உன் அன்பான பேச்செல்லாம் மறக்க முடியாது. நீ குறும்புத்தனமா பேசுறதெல்லாம் கேட்கணும் போல இருக்குடா. அண்ணனுக்கு கேட்கணும் போல இருக்கு. ப்ளீஸ் அம்மா, அண்ணன் கிட்ட வாடா. ப்ளீஸ்டா. ஏண்டா அண்ணா, நீயும் என் கூட காலேஜ் படிக்கலாம்ல? இந்த காலேஜில் ஃபீஸ் கம்மி தானேடா. ப்ளீஸ்டா, என் கூட நீயும் காலேஜ் படி. இல்லடா சந்தியாம்மா, அண்ணன் வாங்குற சம்பளத்தை வச்சு உன்னை மட்டும்தான் படிக்க வைக்க முடியும். அதனாலதான்டா. ஏன்னா ஒருவேளை நம்மளுக்கு அப்பா அம்மா இருந்தா நம்ம 2 பேரையும் படிக்க வச்சிருந்துருப்பாங்கல்ல. நீ கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இருந்திருக்காதுல. சின்ன பிள்ளையில இருந்து நம்ம அனாதை இல்லத்துல தான் வளர்ந்தோம். +2க்கு அப்புறம் அந்த இடத்துல நமக்கு இடம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. இன்னும் நம்மள மாதிரி நிறைய பிள்ளைங்களை அங்கே வந்து சேர்க்கவும் நம்மளுக்கு இடம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அதனால தான் நம்ம இங்கே வந்தோம். அங்கேனாச்சும் நம்மளுக்கு ரத்த பந்தம் இல்லைனாலும் உறவுன்னு சொல்லிக்க நிறைய பேர் இருந்தாங்க. இங்கே நமக்குன்னு யார் இருக்கா அண்ணா? சந்தியாம்மா, உனக்கு நான், எனக்கு நீ, அவ்வளவுதான். நீ நல்லா படிச்சு ஒரு நல்ல வேலைக்கு போ. அதுக்கப்புறம் உன்னோட லைஃபை நீயே பார்த்துக்குவ. நீ அண்ணனை பத்திலாம் கவலைப்படாத. ஆம்பளை பையன் நானு. படிச்சாலும் ஒண்ணுதான், படிக்கலனாலும் ஒண்ணுதான். ஆனா பொம்பளை பிள்ளைங்க கண்டிப்பா படிச்சாகணும். ஒரு வீட்டுல ஒரு பொம்பளை பிள்ளை படிச்சா அந்த குடும்பமே படிச்ச மாதிரி. சரியா? அதனால எதையும் மனசுல போட்டு குழப்பிக்காம ஒழுங்கா படிக்கிற வேலை மட்டும் பாரு. சரிடா அண்ணா. அண்ணா, உனக்கு ஒன்று தெரியுமா? காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் சேர்ந்த உடனேவும் எனக்கு 2 ஃப்ரெண்ட்ஸ் கிடச்சிட்டாங்க. ரொம்ப ஜாலி டைப் நான். அவங்க 2 பேரும். அப்படியா? சூப்பர்ரா. ஒருத்தன் பேர் கிருஷ்ணா, ஒருத்தன் பேர் ஜீவா. ஆம்பளை பசங்களா? ஆமாண்ணா, ஆம்பளை பசங்க தான். கோ எஜுகேஷன் காலேஜில் ஆம்பளை பசங்களும் தானே ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க. பின்ன ஏன் இப்படி கேட்குற நீ? அது இல்லடா, யாரா இருந்தாலும் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்துக்கோ. இந்த காலத்துல யாரையும் நம்ப முடியல. ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு ரொம்ப டீப்பாலாம் பழகாத. ஐயோ அண்ணா அண்ணா, என் ஃப்ரெண்ட்ஸுங்களாம் அப்படிப்பட்ட பசங்களே கிடையாது. அவங்களோட லிமிட் அவங்களுக்கு தெரியும், ஏன் லிமிட் எனக்கு தெரியும். ஃப்ரெண்ட்ஸ்னா ஃப்ரெண்ட்ஸ் மட்டும்தான். சரியா? நீ எதையும் தேவையில்லாமல் போட்டு குழப்பிக்காத. நான் உன்னோட தங்கச்சி. உன்னைய மாரி எந்த தப்பும் பண்ண மாட்டேன். என்னடா மதன்குமாரே, சரியா? சரிடாம்மா. ஒரு நாள் எங்கள் காலேஜ்க்கு வா, என் ஃப்ரெண்ட்ஸுங்களாம் உனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன். பார்க்கலாம்டா. வேலைக்கெல்லாம் லீவ் போட முடியாது. ஞாயிற்றுக்கிழமை கூட அண்ணனுக்கு வேலை இருக்கும். ரொம்ப பிகு பண்ணாதண்ணா. ஒரு நாள் லீவ் போடுறதுனால என்ன ஆயிரப்போகுது? ஒரு நாள் லீவ் போட்டு என் ஃப்ரெண்ட்ஸுங்களை நீ மீட் பண்ணுற. சரி, அதெல்லாம் அப்புறமா பார்த்துக்கலாம். இப்போ நீ ஒழுங்கா படிக்கிற வேலையை பாரு. சரி, டைம் ஆச்சு, கிளம்பு. காலேஜ் பஸ் வந்துடும். சரி. ஆமாம், உன்னோட டிஃபன் பாக்ஸையும் எடுத்துகிட்டு போ. டைம் ஆச்சுன்னு விட்டுட்டு போயிடாத. சரிடா. சரிடாண்ணா, பாய். பாய்டாமா. பாக்கெட் மணி எடுத்துக்கிட்டியா? ஓ, அது அப்போவே பண்ணிட்டேனே. காலையிலே உன் பாக்கெட்லேருந்து 50 ரூபாய் சுட்டுட்டேன். 50 ரூபா எடுத்துட்டியா? எப்பயும் 20 ரூபா தானே எடுத்துப்ப. இன்னைக்கு என்ன 50 ரூபா? இன்னைக்கு கொஞ்சம் செலவு இருக்குண்ணா. அது மட்டும் இல்லாமல் நான் சின்ன குழந்தையா 20 ரூபா எடுத்துகிட்டு போகிறதுக்கு எனக்கு எப்படியும் 50 ருபீஸ் வேணும் டெய்லி. ப்ளீஸ்ண்ணா, ஓகே சொல்லு. சரி. 50 ரூபால 20 ரூபா உன்கிட்ட கொடுத்துட்டு 30 ரூபா சேவிங்ஸ்ல போடலான்னு நினைச்சேன். சரி, நீ கேட்டு இல்லைன்னு சொல்ல முடியுமா? இனிமே டெய்லி 50 ரூபாயே எடுத்துக்கோ. இதுதான் என் அண்ணனுக்கு அழகு. சரிடா, வரேன் மதன்குமாரே. சரிடாம்மா, பார்த்து போயிட்டு வா. ஆம்பளை பசங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிறது கொஞ்சம் டேஞ்சரான விஷயமாச்சே. என்னடா மதனே, இதெல்லாம் தெரிஞ்சுதானே அந்த காலேஜ்ல சேர்த்து விட்ட? உனக்கு உன் தங்கச்சி மேல நம்பிக்கை இல்லையா என்ன? ஏன் சந்தியா அப்படிலாம் பண்ண மாட்டான். யார் பொய்யா பழகுறா, யார் உண்மையா பழகுறான்னு என் சந்தியாவுக்கு தெரியாதா என்ன? அவ அனாவசியமா யார்கிட்டயும் ஏமாந்து போக மாட்டான். அப்படியே என்ன பிரச்சனைனாலும் என்கிட்ட சொல்லிடுவான். அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. சரி மதனே, வேலைக்கு டைம் வச்சு கிளம்புவோம், இல்லைன்னா ஓனர் திட்டுவாரு. கடைசியா உன்னை உயிரோட அன்னைக்கு தாண்டா பார்த்தேன். அதுக்கப்புறம் உன்னை நான் போனமாதான் பார்த்தேன். நான் சும்மா விட மாட்டேன்.
உன் சாவுக்கு காரணமான அந்த கிருஷ்ணாவையும் ஜீவாவையும் நான் சும்மாவே விட மாட்டேன். உன் சமாதிக்கு பக்கத்திலே அவங்களுக்கும் சமாதி கட்ட போறேன். நான் அப்படி பண்ணலனா நான் உன் அண்ணனே கிடையாது. இது சத்தியம்டா சந்தியா, இது உன் மேல சத்தியம். என்ன ஜெனி, உன் அத்தை பையனுக்கும் உனக்கும் நிச்சயதார்த்தம் எங்கள் நிச்சயதார்த்தத்தோட சேர்த்து வைக்கணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் நீ இவ்வளோ கூலாக நிற்கிற. வெளியில தாண்டி சிரிச்சிட்டு இருக்கேன், உள்ளுக்குள்ள பயமா தாண்டி இருக்கு. இந்த ஜீவாவும் என் பேச்சு கேட்க மாட்டேங்கிறாரு. அவர் மனசுல நான் இருக்கேன், ஆனால் அதை ஒத்துக்கவே மாட்டேங்கிறாரு. நீ எனக்கு ஏதாவது ஐடியா கொடு கௌசி. எப்படியாவது அவர் வாயால நான் அவர் மனசுல இருக்கேன்னு நான் தெரிஞ்சுக்கணும். எனக்கு அது போதும். அதுக்கப்புறம் நான் வீட்டில் நானே பேசிக்குவேன். ஏதாவது ஐடியா கொடு கௌசி. என்னை கேட்டா எனக்கு என்ன ஐடியா தெரியும்? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சொல்கிறேன். அது ஒர்க் அவுட் ஆகுதான்னு பாரு. சொல்லுடி. பொதுவாக லவ்வர்ஸ்க்கு பொசிசிவ்னஸ் வரும். அது ஆணாக இருந்தாலும் சரி பொண்ணாக இருந்தாலும் சரி. கண்டிப்பாக நம்மளோட ஆள் இன்னொரு ஆள்கிட்ட பேசுகிறது யாருக்குமே பிடிக்காது. கரெக்டா? ஆமாம். இப்போ இந்த டெக்னிக் வச்சு நான் எப்படி ஜீவா மனசில் நான் இருக்கேன்னு தெரிஞ்சுக்கிறது? இருடி, முதல்ல முழுசாக சொல்ல விடு. சொல்லு. இப்போ என்ன சொல்ல வரேன்னா, ஜீவா சீனியர் மனசில் நீ இருக்க அப்படின்னா நீ எந்த பையன்கிட்டயாவது சிரித்து பேசினா கண்டிப்பாக கோவம் வரும். கண்டிப்பாக உன்னை அவங்க கூட பேசாத இவங்க கூட பேசாதன்னு தடுப்பாங்க. அது ஒரு வித பொசிசிவ்னஸ் தான். அவர் நிறைய இடத்துல இந்த மாதிரி சொல்லியிருக்காரு. ஆனால் என்னைய பிடிச்சிருக்குன்னு ஒரு இடத்துல கூட சொன்னது இல்லையே. கேட்டால் அந்த பையன் அப்படிப்பட்டவன், அவங்க கூட பேசாத, இப்படிப்பட்டவன் இவங்க கூட பேசாதன்னு தான் சொல்லுவார் ஒழிய அவர் மனசில் நான் இருக்கேன் அந்த பொசிசிவ்னஸில் தான் சொல்கிறேன்லாம் சொல்ல மாட்டார். கண்டிப்பாக இந்த ஐடியா ஒர்க் அவுட் ஆகாது போலையே. கண்டிப்பாக முடியாது. நானும் எப்படி இல்லாமல் ட்ரை பண்ணிட்டேன், ஆனால் அவர் ஒத்துக்கவே மாட்டேங்கிறாரு அவர் மனசில் நான் இருக்கேன்னு. அதான் ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. கெஞ்சி பார்த்துட்டேன், கொஞ்சி பார்த்துட்டேன், அழுது பார்த்துட்டேன். ஒன்று கூட ஒர்க் அவுட் ஆகலை. இது கொஞ்சம் கஷ்டம்தான் போலையே. ஒருத்தர் மனசில் நம்ம இருக்கோமா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டமான வேலை தான். நான் ரீசெண்டாக எங்கள் அத்தை பையனை எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க பேசுகிறாங்க, அவருக்கு எனக்கும் நிச்சயதார்த்தம் வைக்க போகிறாங்கன்னு சொல்கிறேன். நீ போய் அவரே கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்கிறாரு கூலாக. இப்போதைக்கு எனக்கு கல்யாணம் பண்ணுறதுக்குலாம் ஐடியா கிடையாது, லவ் பண்ணுற நிலைமையிலையும் நான் இல்லைன்னு சொல்கிறாரு. இப்படி இருக்க மனுஷங்கிட்ட நான் என்னத்தை பேச, நீயே சொல்லு. சரி, என் அண்ணன் மூலியமா அவர் மனசில் என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கலான்னு பார்த்தா என் அண்ணன்கிட்டே சொல்ல மாட்டேங்கிறாரு. நான் என்னதான் பண்ணுறது? என்னதான் பண்ணுறது? வா அபி. அட, நம்ம 3 பேர் சொல்லி வச்சப்பில் ஒரே மாதிரி ப்ளூ கலரில் போட்டிருக்கோம். அது வேற ஒன்றும் இல்லடி. அட்மின் நம்மளுக்கு ட்ரெஸ்ஸு தேடி இருப்பாங்க. யாராவது ஒருத்தருக்கு ப்ளூ கலரில் ட்ரெஸ் அமைஞ்சதுக்கப்புறம் அதுலேயே கண்டினியூவாக 2 ட்ரெஸ்ஸையும் செலக்ட் பண்ணியிருப்பாங்க. அதான் 3 பேருக்கும் ஒரே கலரில் இருக்குது. நம்ம அட்மின் ரொம்ப சோம்பேறியான ஆளாக இருக்கும் போல. சரி, என்ன 2 பேரும் தீவிரமாக டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கீங்க? என்ன விஷயம்? எல்லாம் என் காதலன் ஜீவாவை பற்றி தான். வேற யாரை பற்றி நான் பேச போகிறேன்? ஏன் ஜீவா சீனியருக்கு என்னாச்சு? அவருக்கெல்லாம் ஒன்றும் ஆகலை. நம்ம ஜென்னிக்கு தான் அவர் மேலே ரொம்ப காதல் முத்திருச்சு. காதல் முத்துனா அவர்கிட்ட போய் சொல்ல வேண்டியதானே? சொல்லியும் ஒரு பிரயோஜனமும் இல்லையா. அதான் புலம்பிட்டு இருக்கா. ஆமாண்டி,
ஏதாவது ஒரு ஐடியா சொல்லுடி, அவர் என் வழிக்கு கொண்டு வரதுக்கு. எங்கள் வீட்டில் என் அத்தை பையனுக்கும் எனக்கும் கல்யாணம் பண்ணுறதா பேசுகிறாங்க. காசி கிருஷ்ணன் என்கேஜ்மெண்ட்டோட எங்கள் என்கேஜ்மெண்ட்டும் வைக்கிறதா பேசிகிட்டு இருக்காங்க. ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகிறாங்க. நான் இந்த அளவுக்கு வரும்னு எதிர்பார்க்கவே இல்லை. ஆனால் எங்கள் அத்தைக்காரி எங்கள் வீட்டோடே வந்து உட்காந்துக்கிட்டு எங்கள் கல்யாணத்தை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. என்ன பண்ணுறதுனே தெரில அபி. இவர் மட்டும் என் காதலுக்கு ஓகே சொல்லிட்டாருன்னா அவரை இழுத்துட்டு எங்கேயாவது ஓடிடுவேன் நான். அடிப்பாவி. நம்ம ஜெனி எவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்கா பாரு. ஆமாம், எங்கள் வீட்டில் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்கும்போது நான் ஃபாஸ்ட்டாக இருக்கிறதுக்கு என்ன? என் ஜீவா மட்டும் ஊன்னு சொன்னால் போதும், நான் அவரை இழுத்துட்டு எங்கேயாவது ஓடிடுவேன். யார் கண்டையும் நாங்கள் பட மாட்டோம். நாங்கள் ஜாலியாக வாழ்வோம். அடியே இரு இரு, எங்கள் அத்தாங்கிட்ட சொல்லி உன்னை மாட்டி கொடுக்குறேன். ஓடி போகவா பிளான் பண்ணுற நீ? ஓடி போய் சொல்லிக்கப்பா. நான் ஓடி போகலாம் வாங்க அப்படின்னு கூப்பிட்டேனே இந்த ஜீவா வந்துடுவாரு. வந்துட்டா பேசுகிறதுக்கு. நானும் எரிச்சலில் இருக்கேன், பேசாமல் போயிரு. சரி போகிறேன். வா அபி, இவன் எரிச்சலில் இருக்கலாம், தனியாகவே இருக்கட்டும், நம்ம போவோம். ம். பாருங்களா, ஒரு பேச்சுக்கு சொன்னால் என்னை தனியாக பழம் போட்டுட்டு போயிட்டாளுங்களே அவள்களா. நெல்லுங்கடி. ரெண்டு பேரும் உண்மையே இருக்கீங்க, என்ன பிரச்சனை? என்கிட்ட எதுவுமே ஷேர் பண்ண மாட்டீங்களா? எதெல்லாம் பிரச்சனைனா சொல்லுங்க, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவேன்ல. அது வேற ஒன்றும் இல்லை சித்து. உனக்கு என்ன பிரச்சனை தெரியுமானு? எனக்கு தெரியும்டா. உனக்கு தெரியுமா என்ன பிரச்சனை? நம்ம மதனோட தங்கச்சியை நீங்கள் 2 பேர் கொலை பண்ணிட்டாதா மதன் சொல்லிட்டு இருக்கான். அதான பிரச்சனை. உனக்கு எப்படி தெரியும்? என்னங்கடா அண்ணன் சொல்றது உண்மையா? மதனுக்கு ஒரு தங்கச்சி இருக்காளா? அவளை நீங்க 2 பேருமா கொலை பண்ணீங்க? சத்தியமா அது நடந்திருக்க வாய்ப்பே இல்லை. ஏன்னா நீங்க கொலை பண்ற அளவுக்கு மோசமான ஆளுங்கெல்லாம் கிடையாது. அப்புறம் ஏன் மதன் அப்படி சொல்லிட்டு தெரியுதான்? சொல்லு ஜீவா, ஏன் வாய் மூடிட்டு நிக்கிற? நீ சொன்னது உண்மைதான் மச்சான். நாங்க 2 பேரும் அந்த கொலைய பண்ணல. ஆனா மதன் தங்கச்சி எப்படி இறந்தான்னு எங்களுக்கு தெரியல. ஆனா மதன் எங்க கிட்ட சொல்றான், அவ சாகும்போது கடைசியில அவன்கிட்ட தான் பேசிட்டு இருந்திருக்கா போல. அவ பேசிட்டு இருக்க அந்த டைம்ல தான் அவளுக்கு மர்டர் நடந்திருக்கு. அவ கத்தும் போது எங்க 2 பேர் சொல்லிதான் கத்தியிருக்கா. அதனால மதன் நாங்க 2 பேர் தான் அவளை கொலை பண்ணிட்டோம்னு நினைக்கிறான். என்ன மச்சான், இவ்வளோ பெரிய பிரச்சனையே நடந்திருக்கு, எங்க கிட்ட ஒண்ணு கூட நீ சொல்லல. டேய் மச்சான், இந்த பிரச்சனையில நாங்க இன்வால்வ் ஆயிருக்கோன்னு எங்களுக்கு மதன் சொல்லிதான் தெரியும். ஏன்னா சந்தியாவை அன்னைக்கு கடைசியா நாங்க தான் அவளை டிராப் பண்ணோம். அவளை டிராப் பண்ணிட்டு நாங்க வீட்டுக்கு கிளம்பிட்டோம். அவ பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்த அந்த கேப்ல தான் இந்த பிரச்சனை எல்லாம் நடந்திருக்கு. ஆனா இன்ன வரைக்கும் எங்களுக்கு ஒண்ணு புரியல, எதுக்கு அவ இறக்கும் போது எங்க 2 பேரை சொல்லிட்டு இறந்தான்னு தெரியல. ஆமா மச்சான், எதுக்கு அப்படி சொன்னானே தெரியல. டேய், அந்த பஸ் ஸ்டாப் இருந்த இடத்துல ஏதாவது சிசிடிவி கேமரா இருக்கான்னு பாத்தீங்களா? போன மச்சான், ஆனா அங்க சிசிடிவி கேமரா ஒன்று இருந்த மாதிரியே தெரியல. வாய்ப்பே இல்லடா, எல்லா பஸ் ஸ்டாப்லயும் கண்டிப்பா ஒரு சிசிடிவி கேமரா ஃபிக்ஸ் பண்ணிருப்பாங்க. நீ கவலை விடு, எனக்கு தெரிஞ்ச ஒரு அங்கிள் டிராஃபிக் போலீஸா இருக்காரு, அவர் மூலியமா நான் கண்டுபிடிக்கிறேன். அவரை வச்சு என்ன பிரச்சனைன்னு பார்ப்போம். பிரச்சனை நடந்த அன்னைக்கு ஏதாவது சிசிடிவி கேமரா இருந்திருக்கலாம். அதை அந்த மர்டர் பண்ணவே மறைக்கிறதுக்கு இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்த்துருந்துருக்கலாம். அதனால நீங்க 2 பேரும் கவலை விடுங்க, நான் எங்க அங்கிளை வச்சு இந்த பிரச்சனையை சால்வ் பண்றேன். ரொம்ப தேங்க்ஸ்டா மச்சான். ஏன்னா நாங்க எவ்வளவோ கேட்டோம், அந்த ஃபுட்டேஜ் இல்லைன்னு சொல்லி எங்களை துரத்தி விட்டுட்டாங்க. இப்போ உனக்கு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கு, கண்டிப்பா நீ கேட்டா தருவாங்க. அன்னைக்கு யாரு சந்தியாவை அந்த மாதிரி பண்ணதுன்னு நாங்க கண்டிப்பா பார்த்தே ஆகணும். அன்னைக்கு எங்களை மாதிரி அவங்க 2 பேர் வேஷம் போட்டுட்டு சந்தியாவை மர்டர் பண்ணியிருக்காங்க. அந்த 2 பேர் யாருன்னு தெரியல. 2 பேரா இல்ல நிறைய பேரா ஒண்ணுமே புரியல. மதன் இந்த விஷயத்த சொன்னதுல இருந்து எங்களால நிம்மதியாவே இருக்க முடியல மச்சான். படிப்புல எங்களால கவனமே செலுத்த முடியல. ஆமா மச்சான், நைட்டு பூரா இதே திங்கிங்காவே இருக்கு. பண்ணாத ஒரு தப்புக்கு நாங்க தண்டனை அனுபவிக்க போறோம்னு நினைச்சா ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதே சமயத்துல எங்க ஃப்ரெண்டுக்கு நியாயம் கண்டிப்பா வாங்கி தரணும். ஏன்னா இந்த காலேஜ்லயே எங்க 2 பேர்கிட்ட தான் அவ நல்லா பேசுவா. அவ எங்களுக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டா இருந்தா. அவளை நாங்க மிஸ் பண்ணிட்டோம். நாங்க அன்னைக்கே அவளை கொலை பண்ணது யாருன்னு கண்டுபிடிச்சிருந்திருக்கணும். அப்ப சின்ன பிள்ளைத்தனமா இருந்துட்டோம். இப்போ மதனும் நம்ம ஃப்ரெண்டு, அவனுக்கும் எங்க சந்தியாவுக்கும் கண்டிப்பா நியாயம் வாங்கி தரணும். நம்ம மதனுக்கு நம்ம அந்த தப்பு பண்ணலன்னு நிரூபிக்கணும் மச்சான். ஆமாண்டா, கண்டிப்பா நம்ம ஃப்ரெண்டுக்கு நம்ம அந்த தப்பு பண்ணலன்னு நிரூபிக்கணும். அதே நேரத்துல சந்தியாவுக்கு நியாயம் வாங்கி தர்றது நம்மளோட பொறுப்பு. சந்தியாவை இந்த கதி ஆக்குனவங்கள சும்மாவே விடக்கூடாது. டேய் மச்சான் சித்து,
சீக்கிரமா உங்க அங்கிள் கிட்ட பேசுடா. சரிடா, கண்டிப்பா நான் பேசுறேன். டேய் ஜீவா, கிருஷ்ணா, கவலைப்படாதீங்க. கண்டிப்பாக நம்ம சந்தியாவுக்கு நியாயம் கிடைக்கும். சந்தியா உங்களுக்கு மட்டும் ஃப்ரெண்ட் இல்லை, எனக்கும் தான் ஃப்ரெண்டு. ஆனால் அவள் மதன் தங்கச்சின்னு எனக்கு இப்போ தான் தெரியும். எங்களுக்கே முந்தா நேத்து தான் தெரிஞ்சுதானோ. எல்லாம் கேள்விப்பட்டேன்டா. நானும் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன்டா. தேங்க்ஸ்டா முரளி. ஆமா, இப்போ மதன் எங்க இருக்கான்? மதன் நான் பார்க்கும்போது லைப்ரரியில உட்காந்துருந்தான். ரொம்ப சேடா உட்காந்துருந்தான். நான் வாடா கிளாஸ்க்கு போலான்னு கூப்பிடும்போது நான் வரல, நீ போடான்னு சொல்லிட்டான். நான் ஏதோ வேற பிரச்சனையோ என்னமோன்னு நினைச்சேன். ஆனா இவ்வளோ பெரிய பிரச்சனை நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலடா. ஆனா நிஜமா மதன் ரொம்ப பாவம். நம்மளுக்கெல்லாம் இது ஒரு நியூஸ். ஆனா அவனுக்கு இது எவ்வளோ பெரிய விஷயம் இல்ல. அவன் சொந்த தங்கச்சியை இழந்திருக்கான். ஆனா இதெல்லாம் எதுவுமே அவன் வெளிக்காட்டிக்காம நம்ம கூட எப்படி இருந்திருக்கான்ல. அது எங்க ரெண்டு பேத்தையும் பழி வாங்குறதுக்காக தான்டா நம்ம கூட ஃப்ரெண்ட்ஸா நடந்திருக்கான். இல்ல மச்சான், உங்ககிட்ட எப்படி பழகினானோ எனக்கு தெரியாது. எங்க கிட்ட அவன் நல்ல ஃப்ரெண்ட்லியா தான் நடந்துக்கிட்டான். அதனால நம்ம அவனை கண்டிப்பா விட்டுறக்கூடாது. அவன் ஃபேமிலி யாரு, அவன் எங்க இருந்து வந்தான், இப்பெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். எனக்கு அவனை பற்றி தெரியும் சித்து. எப்படி ஆனோ? விசாரிச்சேன்டா. மதனும் அவங்க தங்கச்சியும் மட்டும்தானா, அவங்க வீட்டில் வேற யாரும் கிடையாது. அவங்க ரெண்டு பேரும் அனாதை ஆசிரமத்தில் தான் வளர்ந்துருக்காங்க. என்ன சொல்றானோ? ஆமாம் கிருஷ்ணா, அவங்க ரெண்டு பேரும் ஆசிரமத்தில் தான் வளர்ந்துருக்காங்க. சின்ன வயசுலேயே அப்பா அம்மாவை இழந்துட்டு அனாதை ஆசிரமத்தில் வளர்ந்தவங்க அவங்க. +2 வரைக்கும் அனாதை ஆசிரமத்தில் தான் வளர்ந்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஆளுங்க நிறைய சேர்ந்துட்டாங்கன்னு அவங்க ரெண்டு பேரும் வெளியில் வந்துட்டாங்களாம். அப்புறம் மதனும் சந்தியாவும் வெளியில் வாடகை வீட்டில் தங்கியிருக்காங்க. மதன் வேலைக்கு போயிட்டு சந்தியாவை படிக்க வச்சுருக்கியான். மதனுக்கு சொந்தம்னு சொல்லிக்க சந்தியா மட்டும்தான். அதனால தான் அவன் இவ்வளோ கோவமாக இருக்கான். ஐயோ, இதெல்லாம் கேட்க கேட்க ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆமா மச்சான், நம்ம மதனுக்கு சொந்தம் சொல்லிக்க வேற யாருமே இல்லையா? பாவம்டா அவன். அவனை இப்படி தனியா விட்டு அவன் ரொம்ப டிப்ரெஸ் ஆயிடுவான். அவனை கண்டிப்பா நம்ம தான் பாத்துக்கணும். அவன் எங்க மேல கோவப்பட்டாலும் பரவாயில்ல, அவனை எப்படியாவது சமாதானம் பண்ணணும். வா மச்சான், அவன் லைப்ரரியில தான் இருக்கான். அவனை போய் பேசி சமாதானம் பண்ணுவோம். வாங்கடா போலாம்.